இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய பழைய பள்ளி தோழனை 30 வருடங்களுக்கு பின் சந்தித்தேன். ஒரு ஹோட்டலில் சந்தித்தேன். மிக எளிமையான உடைகள் அணிந்திருந்தார். நான் அவருக்காக மனதில் இரக்கப்பட்டேன். என்னை பார்த்ததும் என் அருகே மகிழ்ச்சியோடு வந்து நலம் விசாரித்தார். என்னுடைய ஸ்டேட்டஸ் தரத்தோடு ஒப்பிடும்போது அவர் மிகவும் தாழ்ந்திருப்பதாக நினைத்தேன். இருவருமே எங்களை பற்றிய தகவல்களை பரிமாறிக்கொண்டோம். அவர் என்னை சந்தித்தது குறித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நான் அவரை என் புது ஆடம்பர காரில் அவரது வீட்டில் டிராப் செய்கிறேன் என்று கூறினேன். அவர் மென்மையாக மறுத்துவிட்டு தன்னுடைய காரிலேயே செல்வதாக கூறினார். அவரை என் வீட்டிற்கு மதிய உணவிற்கு அழைப்பு கொடுத்தேன். என்னுடைய வெற்றியையும் அந்தஸ்தையும் அவர் உணர வேண்டும் என்று நினைத்தேன். அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று வீட்டில் வைத்து பேசலாம் என்று நினைத்திருந்தேன். அவர் என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு மறுநாள் என்னுடைய ஆடம்பர பங்களாவிற்கு வந்தார். என் பங்களா அவரை மிகவும் கவர்ந்தது. உணவருந்தும் போது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என் வியாபாரம் மிக எளிமையானது என்று மட்டும் கூறினார். நான் அவரிடம் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவையாக இருந்தாலும் சொல்லுங்கள், பேங்கில் என்னால் ஏற்பாடு செய்து தர முடியும் என்று கூறினேன். புன்னகையோடு நன்றி சொல்லி தற்போது தேவையில்லை என்று கூறினார். என்னை அவர் வீட்டிற்கு மதிய உணவு உண்ண அழைத்தார். 2 வாரம் கழித்து அவர் வீட்டிற்கு நானும் என் மனைவியும் சென்றோம். என் மனைவிக்கு வர விருப்பமில்லை. ஸ்டேட்டஸ் இல்லாதவர்கள் வீட்டிற்கு வர அவளுக்கு விருப்பமில்லை. நாங்கள் இருவரும் கல்லூரியில் நெருங்கிய நண்பர்கள் என்று கூறி வற்புறுத்தி அழைத்து சென்றேன். எல்லா விரல்களும் சமமாக இல்லை என்று நினைத்து கொண்டேன். ஒரு பெரிய எஸ்டேட். அங்கே சென்று விசாரித்த போது மிக மரியாதையாக அவர் இருப்பிடத்திற்கு வழி கூறினார்கள். ஆச்சரியமாக இருந்தது. பெரிய எஸ்டேட் நடுவில் எளிமையான ஆனால் இயற்கை சூழலோடு அழகான பங்களா. அவர் வீட்டில் நுழைந்ததும் அந்த எளிமையான அமைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் மனைவியும் அவரும் எங்களை நன்கு வரவேற்று உணவு உண்ண எல்லோரும் அமர்ந்தோம். அருமையான ஆரோக்கியமான உணவு. உணவருந்தும் போது என் கம்பெனி எம்டி பற்றி விசாரித்தார். நாங்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறினார். அப்போதுதான் கவனித்தேன், ஒரு பிரபல கம்பெனியின் கிஃப்ட் ஒன்று பக்கத்து டேபிளில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கம்பெனி எங்கள் கம்பெனியின் மேஜர் ஷேர்ஹோல்டர். அந்த கம்பெனிக்கு எங்கள் கம்பெனியில் மிக பெரிய மரியாதை உண்டு. சொல்லப்போனால் அந்த கம்பெனி தான் எங்கள் முதுகெலும்பு. அந்த கம்பெனி பற்றி அவரிடம் விசாரித்த போது அந்த கம்பெனி என்னுடையதுதான் என்று எளிமையாக தன்னடக்கத்தோடு கூறினார். நானும் என் மனைவியும் வாயடைத்து போய்விட்டோம். சொல்லப்போனால் நான் எங்கள் கம்பெனியில் வாங்கும் சம்பளம் இவர் எங்கள் கம்பெனியில் செய்த மிக பெரிய முதலீட்டால்தான். இந்த எஸ்டேட்டும் என்னுடையதுதான் என்று அடக்கமாக கூறினார். நான் அவரை தடுமாறியபடி சார் என்று சொன்னதும் எழுந்து வந்து என் தோளை தட்டி நாம் நண்பர்கள், நோ ஃபார்மாலிட்டிஸ் என்று அன்போடு கூறினார். கார் வரை வந்து அவரும் அவர் மனைவியும் எங்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார்கள். வீட்டிற்கு திரும்பும்போது நான் மனதளவில் உறைந்து விட்டேன். என் மனைவி இவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பவர்கள் எவ்வளவு எளிமையாக மற்றவர்களை மதிக்கும் மனப்பான்மையோடும் இருக்கிறார்கள் என்று வியந்தாள். அவள் மனதிலும் பெரும் மாற்றம். நான் என்னையே ஆராய்ந்தேன். நான் வாங்கும் சம்பளத்திற்கு இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லை. எல்லாமே லோன். எனக்கு சம்பளம் கொடுப்பவர் எளிமையாக வாழ்கிறார். நான் ஆடம்பரமாக அதிக கடனுடன் வாழ்கிறேன். இதைத்தான் அழகாக சொல்வார்கள், ஆழமான நதி அமைதியாக பயணிக்கும் என்று. உண்மைதான். மற்றவர்களை அவர்கள் தோற்றம் கொண்டு படிப்பு கொண்டு மதிப்பிடுவதை இனி தவிர்க்கலாம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க. ஒரு முறை அமிதாப் பச்சன் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறப்போ பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தாரு. அவர் அமிதாப் பச்சனை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல. அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு. நம்மளாம் ஒரு ஹீரோவை பெரிய ஆக்டர்லாம் பார்க்குறப்போ பெருசாக கொண்டாடுவோம் இல்லையா? ஆனால் அவர் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தார். இதை பார்த்துட்டு அமிதாப் பச்சனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவரே போய் பேச்சு கொடுத்தாரு. ஹாய், நான் தான் அமிதாப் பச்சன். நான் வந்து ஒரு சினிமா ஆக்டர். நீங்கள் வந்து என்னை படத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதை கேட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற நபர் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமிதாப் பச்சனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது, நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆக்டரு, நம்மளை போய் இவருக்கு தெரியலையா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. சரி, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் அவர்கிட்ட கேட்டிருக்காரு.
அவரு ரொம்ப தன்னடக்கத்தோட என்ன எல்லாரும் ரத்தன் டாட்டான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ரொம்ப அமைதியா சொன்னாரு. அமிதாப் பச்சன் அசந்து போயிட்டாருங்க. இதுக்கு தான் நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களை விட அந்தஸ்துல உயர்ந்த படிப்புல உயர்ந்த மனிதர்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க இந்த மாதிரி தன்னடக்கத்தோட இருக்கிறத? இல்ல நீங்களே இந்த கதையில வந்த மாதிரி ரொம்ப தன்னடக்கமான மனிதரா? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.